சேட் கோல்ட் சேட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா உங்களுக்கு போட்டோ வீடியோ வரும் என்று இன்ஸ்டாகிராமில் ஆபாசத்தை காட்டி சம்பாதிக்கிறாரா திருச்சி சாதனா? திடீரென போலீசுக்கு வந்த புகாரில் திருச்சி சாதனாவுடன் சேர்ந்து கூண்டோடு சிக்கிய 12 பேர். ஆபாச தளமாக மாறுகிறதா இன்ஸ்டாகிராம்? டிக்டாக்கில் வீடியோ வெளியிட்டு பிரபலமானவர்தான் திருச்சி சாதனா. ஒருவரை ஒருவர் திட்டியும் ஆபாசமாக பேசியும் பஞ்சாயத்தை இழுத்த திருச்சி சாதனா ஜெயிலுக்கு போன கதையெல்லாம் அரங்கேறியது. சிறையில் இருந்து வெளியே வந்ததும் கொஞ்சம் நாள் சைலண்ட் மோடுக்கு போன சாதனா புதிதாக வீடு கட்டியதும் சோசியல் மீடியாவில் பெரிதாக பேசப்பட்டது. டிக்டாக் போனதும் இன்ஸ்டாகிராமில் வீடியோக்கள் பதிவிட்டு வலம் வந்த சாதனா பணம் சம்பாதிக்க புதிய ரூட்டை கையில் எடுத்துள்ளார். அதாவது இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் என்ற முறையில் தன்னுடன் சாட் செய்பவர்களுடன் ஆபாச புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டு பண மோசடியில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இவர்களின் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனில் 599 ரூபாயிலிருந்து 16,000 ரூபாய் வரை ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு தொகையை வைத்துள்ளனர். அதன்படி யார் அந்த தொகையை செலுத்தி சப்ஸ்கிரிப்ஷன் செய்கிறாரோ அவருக்கு ஆபாச வீடியோக்கள் புகைப்படங்கள் பதிவிடப்படுகிறது. இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் சூப்பர் சாட், கோல்டு சாட், பர்சனல் சாட், சாட்டிஸ்பாக்சன் சாட் என விதவிதமான கவர்ச்சிகரமான ஆப்ஷன்களை காட்டி அதில் வருவோருக்கு தனிப்பட்ட முறையில் சாட்டிங் செய்து வந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராமின் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனில் திருச்சி சாதனா மட்டுமில்லாமல் சின்னத்திரை நடிகை தர்ஷா குப்தா என பலரும் தனி அக்கவுண்ட் வைத்து ஆபாச பதிவுகளை வெளியிடுவதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆபாச பதிவுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனில் வயது வரம்பு இல்லாததால் சிறுவர்களும் தவறான பாதைக்கு செல்வதாக சேலம் மாநகர காவல் ஆணையாளரிடம் வழக்கறிஞர் அஜித் சாக்கோ புகார் அளித்துள்ளார். அதில் திருச்சி சாதனா போன்றவர்களின் இன்ஸ்டாகிராமின் ஆபாச சப்ஸ்கிரிப்ஷன் செயலால் இளைஞர்களும் 18 வயதுக்குட்பட்டவர்களும் பாதிக்கப்படுவதாகவும் அவர்களின் இச்சையை தூண்டும் விதமாக தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஆபாச சப்ஸ்கிரிப்ஷன் வைத்து பண மோசடியில் ஈடுபடுபவர்கள் மீது தகவல் தொழில்நுட்ப சட்டப்படி இணையதளம் மூலம் ஆபாச கருத்துக்களை பரப்புதல், போக்சோ சட்டம், சிறுவர்களுக்கு பாலியல் உணர்வை தூண்டுவது, பொதுவெளியில் ஆபாசமாக பேசுவது, பெண்ணின் கண்ணியத்திற்கு இழுக்கு விளைவிக்கும் செயல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகாரில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் விசாரணை நடத்திய சேலம் மாநகர சைபர் கிரைம் போலீசார் திருச்சி சாதனா, தர்ஷா குப்தா உள்ளிட்ட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்ததுடன் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வருகின்றனர்.